கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் மானு என்கிற பகுதியை சார்ந்த ஞான பிரகாசம் என்கிற சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக செபிக்க போகிறோம். திருமணமாகி 18 வருடங்கள் ஆகிறது. கற்பத்தின் கனி இல்லை. கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கும்படியாக அவங்க ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஞான பிரகாசம் சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக, கற்பத்தின் கனிக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனோவாவிற்கு கர்த்தர் கற்பத்தின் கனி அருளி செய்ததை போல, அன்னாள் எல்கானாவிற்கு கற்பத்தின் கனி அருளி செய்ததை போல, எலிசபெத் சகரியாவிற்கு கற்பத்தின் கனி அருளி செய்ததை போல, இவர்களுக்கும் கர்த்தர் கற்பத்தின் கனி அருளி செய்தருளுவீராக. ஆசீர்வாதமான குடும்பம் நிகழ்ச்சியில் ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுத்தார் என்று சொல்லும்படிக்கு அற்புதத்தை செய்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோல்விகள் ஜெயமாகும். வாழ்க்கையின் தோல்விகள் ஜெயமாகும். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் தோத்து போயிருக்கிறோம். நிறைய பேர் தோல்வியை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லா தோல்வியும் ஜெயமாய் மாறிவிடும். 1 யோவான் 5:4 நீங்கள் வாசித்து பாருங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் அந்த ஜெயத்தை எதில் வச்சிருக்கிறான்னா உங்களுடைய விசுவாசத்தில் வச்சிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தில் வச்சிருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம தோல்வின்னு நினச்சிட்டு இருக்கிறோம்ல. ரோமர் 4வது அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய கற்பம் செத்து போயிட்ட, அவன் பிள்ளை பிறப்பதற்கு பலனில்லை. சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஆனால் அவங்க விசுவாசத்தில் சோர்ந்து போகலை. விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தா. ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தா. அவங்க ஜெயிச்சிட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நிமித்தமாய் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நான் சொல்லட்டுமா? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்கிட்ட விசுவாசம் இல்லாமல் நான் இருந்திருப்பேன், ஆனால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த விசுவாசம் இல்லாதபடியினால்தான் தோல்வி. எனக்கு அந்த விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, நான் ஜெயிக்கட்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தோல்விகளை கண்டு துவண்டு போகாதீங்க. தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்ற நம்முடைய தேவனால் முடியும். தேவனால் முடியும். தேவனால் முடியும். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 8ஆம் வசனம், யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 12-13 வசனம், ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாமல் தோத்து போனாங்க யோசுவா. இப்போ யோசுவா பயப்படுறான். நான் அந்த சின்ன பட்டணத்தை தோத்து போயிட்டோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா நாடுகளும் எங்களை கேவலமாக எண்ணுவாங்க, எங்களை அற்பமாக பார்ப்பாங்க. எல்லா நாடுகளும் சேர்ந்து எங்களை இல்லாமாக்கிடுவாங்களே ஆண்டவரே. ஒரே ஒரு தோல்வி அவமானத்தை ஏற்படுத்தி விட்டது. யோசுவா ட்ரெஸ் எல்லாம், ஆடைகளெல்லாம் கிழிச்சு, சால்வையெல்லாம் கிழிச்சு அப்படியே முகம் குப்புற உட்கார்ந்துருந்தான்.
ஆண்டவர் சொன்னான், எழும்பு, உன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்து, உன் ஜனத்தின் நடுவில் பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தை நீ நிற்கரம் பண்ணு, நான் உன் கூட வருவேன், நான் அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொன்னதை போல விசுவாசத்தோடு யோசுவா அத்தனையும் செய்தான். ஆகானை கண்டுபிடிச்சு ஆகானை கொலை செய்தார்கள். மறுபடி யோசுவாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 1-2 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, யோசுவாவை ஜனங்களை நோக்கி, ஆயு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண போங்க, ஆயு பட்டணத்தையும் அதன் ராஜாவையும் அதன் குடிகளையும் உன் கையில் கொடுத்துட்டேன், இது நீ தோல்வியாக நினச்சில, அதே தோல்வியை ஜெயமாக உனக்கு கொடுக்கிறேன். அன்றைக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தோடு இருங்க. எல்லா தோல்விகளையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவான். தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். ஒரு தாயார் என்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, பிரதர், என் கணவருடைய வீடு, என் கணவருடைய பேரில் இருக்கிற வீடு, என் கணவர் மரித்து விட்டார், ஆனால் அவங்களுடைய அப்பா, அவங்க அண்ணன் எல்லாரும் கேஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த சொத்து எங்களுக்குரியது. நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் வச்சுட்டு நான் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். என் மாமனார் என் மாமியார் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, நீ தான் என் பிள்ளையை கொண்டுட்டுன்னு சொல்கிறாங்க. கேஸ் போட்டிருக்கிறாங்க பிரதர், கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க கையில் பணம் இருக்குது, என்ற ஒன்றும் இல்லை. கீழ்கோட்டில் கேஸ் சாதகமாக முடியுது. நான் சொன்னேன், விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பா. மேல்கோட்டுக்கு அப்ளை பண்ணாங்க, விசுவாசத்தோடு இருந்தாங்க, மேல்கோட்டில் எல்லாம் ஜெயமாக முடிந்தது. என்றைக்குமே கீழ்கோட்டில் ஜெயனா, கீழ்கோட்டில் என்ன தீர்ப்போ அதுதான் மேல்கோட்டில் நடக்கும். ஆனால் இங்கே தலைகீழ மாறியது அந்த தாயாருடைய விசுவாசம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, யோவான் 11:40 மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான். நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பான். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை ஜெயத்தை எனக்கு தாவற ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை, எனக்கு நன்மையை செய்தருளும். கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றுவா. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டும் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோல்விகளை ஜெயமாய் கத்த மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையின் தோல்வி ஜெயமாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.